ஒரு ஹிட்மேன் 10 வருஷ கனவு. ஏன் அழுறீங்க? ஏங்க இன்னைக்கு ஒரு சகாசம் எழுதப்பட்டிருக்கு. சரிங்க, அழாதீங்க, ஜெயிச்சிருச்சுங்க. வாங்க. தலைவர் ரோஹித் சர்மா தனக்கு ஒரு விக்கெட் கைய முடிறானே. ஒரு விக்கெட் உயிர். வேர்ல்டு கப் இப்ப நம்ம அடிக் பண்ண கையில இருக்கு. மொத்தம் வேர்ல்டு கப் மட்டும் ஜெயிச்சு கொடுத்தா வச்சுக்கலாம். ஐபிஎல் கெட்ட பேருமா இல்ல நல்ல பேராயிரம். வேர்ல்டு கப்பை ஜெயித்தா ஹர்திக் பாண்டியா வரும். இல்ல கேட்சான்னு தெரியாது. அழகான சிக்ஸ் லைன்ல போயிருக்குங்க. பாக்கலாம். தெரிஞ்ச அவுட் தான் செக் பண்றாங்க. பால் அவனுக்கு தெரியாம உள்ள போயிருந்துச்சு, அவ்வளவுதான். வெளில தானே புடிச்சான், வெளில தானே போச்சு. உள்ள புடிச்சு உள்ள போய் ஸ்டெப் பண்ண வைக்கிறதா பாக்கணும். உள்ள போட்டு போனா பாக்குறோம். பாரு கால் 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 உள்ளதான் இருக்கு. இல்ல வெளியே இருக்கு. அவசியமா ஆட மாட்டாங்க. அவுட்டுங்க, அவுட்டு. அழகான அவுட்டுங்க. ஆமா ஆமா, அவங்க கூட படல. இங்க பாரு படல, ஆடிக்கும் இல்ல. ஸ்டெப் பாருங்க, படவே இல்ல, ஆடிக்கும் இல்ல. இப்பதான் படுது. இப்ப படல. இங்க பாரு, காலை தூக்கிட்டாலே கணக்கு கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சு. உள்ளதான் பெரிய யாக்கரம். யாக்கர்ல சரியான அவுட். தெரியாது. லோ பால் எங்க போகுது மொழி போயிருக்கோம். ஆனா வந்து லோ பண்ணுங்க. அவரை சிக்ஸ் சிக்ஸ் அடிப்பானா? அவன் அடிப்பானா? சரி சரி முஞ்ச சரி முஞ்ச ரபரதான் சுத்தி விட்டுருவான் திடீர்னு. என்ன பண்றான்? கையும் கிட்ட போல பாத்தீங்களா? இல்ல அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் போக மாட்டான். சிக்ஸ் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு சுத்துவான் பேட்ல. பட் நம்ம ஹார்டிக் பால் ஃப்ளோவா தானே வரும். விக்கெட் எடுத்தா நல்லா இருக்கும். ஒரு விக்கெட் ஹார்டிக் பால் விக்கெட் முதல்ல பால் பண்ணி விட்டுரு. ரெண்டு பால் டாட் பண்ணா போறேன். சரி ரெண்டு பால் டாட் பண்ணோம். தூத்து வரும். ரெண்டு பால் ஹார்திக் பாண்டியா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். முடிச்சு 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 ஓடுறீங்க. ஓடுறாங்க. அவ்வளவுதானே. மகாராஜா இருக்கும் போல மகாராஜா இருக்கணும்.
எத்தனை கேப்டன் ரிஷப் பண்ண ஒரு கேப்டன் விராட் கோலி ஒரு கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டன் இருக்காப்ல, ஜடேஜா ஒரு கேப்டன் இருக்காப்ல. எத்தனை கேப்டன் கேப்டனாவே விளையாடுறாங்க. 3 மேட்ச் வேணும், 2 பால் வேணும், 1 பால் டாட் பண்ணா போதும். 2 பால் போடணும், 2 பால் டாட். 2 பால் விக்கெட் போச்சுன்னா வேற லெவல்ல இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு மகாராஜா அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பாண்டியா முகமது சிராஜ் பாண்டி அழுதான். அவ்வளவுதான் விடு. ஒண்ணும் கிடையாது விடு. ஒரு ரன் தானே விடு. அவ்வளவுதான் அவன் சிக்ஸ் அடிப்பாங்க, ரபடா போயிட்டாங்க. ஒரே பால் ஒரே பால் மேட்ச் நம்ம கையில, ஒரே பால் வீட்டுல சாப்பிடுவா. சாப்பாடு எனக்கு இங்க வெயிட்டிங்ல இருக்கு. சோழ விஷயம் இந்தியா தான் கப். ஒரே பால் அடிக்காம இருந்தா சவுத் ஆப்பிரிக்கா மூலிக்கு புளி போட்டானா யாரும் காசன். ஒரு பால் ஒரு பால் வெள்ளையா ஒரே பால். ஒழுங்கா போட்டு ஒரு பால் வேர்ல்டு கப்புங்க. சாமி போறான் இந்தியாவோட 10 வருஷ கனவு நிறைவேறுமா? எனக்கு கனவுதான். பால் வந்தாலும் மழை வந்தாலும் கோழி ஒரு பால் போட்டுறான், ஒரு பால். உலக கப்பு நம்ம கையில இருக்க போற பால். ஹர்திக் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா. வைடா வைடா. ஐயோ ஏன் போறான்? உள்ளே போட்டு அடிக்க மாட்டான். பரவாயில்ல போடுங்கிறான். இல்ல அவன் போடுங்கிறான். ஆஸ்திரேலியா போட பாட்டான். போடுங்க பரவாயில்ல போடுங்க. 2 பால் போடுங்க. வைடா ரொம்ப வாங்குது. இன்னும் கொஞ்சம் பிச்சை விட்டு தள்ளி போயிடுச்சுன்னா நோ பால் மாட்டுவாங்க. வைடு வெளியே ஓரளவுக்கு தான் இந்த பக்கம் ஃப்ரீயா இருக்கான். 50 விட்டா போயிரும் போல. கத்துறாரு. ஒரு பால் சாரியான மேட்ச். ஒரு பால் ஒரே பால். அவ்வளவுதான் அச்சீவ் பண்றேன் மேனேஜர் போய் முடிஞ்சா ஒரு பால் 6 புடிச்சது சைதான் நினைக்கிறேன். சரிதான் ரோஹித் முடிக்கிறதுல டென்ஷனா வந்து அங்க பாருங்க ராகுல் டிராவிட் குத்தரா இருக்கு. ஒரே விக்கெட் ஒரே பால். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேர்ல்டு கப் நம்ம கையில. திடீர்னு நம்மளால வயிறு பட்டாலாம், நோ பால் பட்டாலாம், ஒரு பால் ரொம்ப முக்கியம். இல்ல ஜெய், ஒரு பால் முக்கியங்கிறேன். நோ பால் வைடு கீழே எதுவும் போடாம போறோம். 5 கோடி 3 இது வரைக்கும் வேர்ல்டு கப் பார்த்ததுல இதான் ஹையஸ்ட். நானும் பாக்குறேன் நிறைய டைம். 1 கோடி வேணா அது போயிருக்கோம். 3 கோடி தான் போனதில்லை. இப்ப 3 இப்ப 5 கோடி. லாஸ்ட் பால் இருக்குது. இந்தியா வேர்ல்டு கப்ப ஜெயிச்சிருவோம். ஹர்திக் பாண்டியா போய் தீவிர போற எல்லாரும் பாத்துறாரு. ஹர்திக் பாண்டியா கும்பராவே கீழே ஆக்கிடுவாங்க. பாண்டியா போறா ரோஹிதா ரோஹித்தா விடுறாருப்பா. நான் சொன்ன மாதிரி ஹர்திக் தான் வந்து பண்ணுவாங்க. உண்மையான மேட்ச்.
போராடல. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா போராடி இருக்காங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப்ல தோல்வி. டைம் வேணும்னு ஜாலியா ஓரமா வந்து இப்ப வாரத்தை பார்த்து நன்றியை சொல்றாரு. மனசுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறா. இதுக்காக அவ்வளவு வருஷமா போராடி இருக்காங்க. எல்லாமே பலன் அளிச்சிருக்கு. இன்னைக்கு வேர்ல்ட் டீம் இந்தியா இந்த மக்கள் சார்பாக நாங்க விளையாட்ட மற்ற ஒரு வீரர்கள் இதுக்கு பின்னாடி இருந்த சப்போர்ட் ஸ்டாஃப் டீம்ல இருந்த பேக்கப் பிளேயர் எங்களோட நன்றிகளை சொல்லிக்கிறோம். கைகூப்பி தலை வணங்குகிறோம். டீம் இந்தியா அவ்வளவு பெருமையை சேர்த்துக்காக தேங்க்யூ ரோஹித் சர்மா. ஒரு ஹிட்மேன் 10 வருஷ கனவு